ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். கியூவில் இருந்து வெலோடிவாஸ்க்கு இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ஆஃப் ஜப்பான் கிட்ட இருக்கக்கூடிய இடம். ஸோ கியூவில் இருந்து இந்த இடத்திற்கு சுமார் 6000 பிளஸ் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல நேற்று ரெண்டு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த ரெண்டு வெடி விபத்திற்கும் நாங்க தான் காரணம். நாங்க சம்பவம் செஞ்சது நாங்க தான் அப்படின்னு கீவ் பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ கீவ்ல இருந்து வெலோடிவாஸ்க் அப்படிங்கிறது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல இருக்கக்கூடியது. இந்த ரெண்டு இடத்துக்கும் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான செயல். இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப நேர்த்தியா தாக்குதல் நடத்தினாதான் இவ்வளவு பெரிய கிலோமீட்டர் தாண்டி இல்ல வேற ஏதாச்சும் வழியில தாக்குதல் நடத்த முடியும். அப்படி ஒரு தாக்குதலை நாங்க ரஷ்யா மீது நடத்திருக்கோம் அப்படின்னு கீவ் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு ரஷ்யா சார்பா விளாடிவாஸ்க்ல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்க நடந்த ரெண்டு வெடி விபத்துமே ஒரு கேஸ் லீக்கேஜால நடந்த வெடி விபத்து தான். மத்தபடி பெருசா எதுவும் இல்ல. எந்த உயிர் சேதங்களும் ஏற்படல. ஜஸ்ட் கேஸ் லீக்கேஜால ஏற்பட்ட வெடி விபத்து அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச பிறகு ரஷ்யா சார்பாக இது மாதிரி செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? ரஷ்யாக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு சின்னதா பட்டாசு வெடிச்சா கூட சரி, அங்க நாங்க தான் சம்பவம் செஞ்சோம் அப்படிங்கிற மாரி இப்ப கீவ் சொல்லிக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரியான நேரத்துல இந்தாப்பா தாரஸ் மிசைல் 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகக்கூடியது. அந்த 500 கிலோமீட்டரையும் நீ முழுசா பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ள எங்க வேணாலும் தாக்கிக்கலாம் அப்படின்னு ஃபெட்ரிச் இப்ப உக்ரைனுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து மிசைலை கொடுத்திருக்காரு. சின்னதா பட்டாசு வெடிக்கும் போதே அங்க நாங்க தான் சம்பவம் செஞ்சோன்னு சொல்லும்போது, இவ்வளவு பெரிய மிசைல் இப்ப கீவுக்கு தூக்கி கொடுத்தா அவங்க சும்மாவா இருப்பாங்க? ஸோ டாரஸ் மிசைல் எந்த அளவுக்கு கேப்பபிள், எங்கெங்கெல்லாம் அதனால தாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம டாரஸ் அண்ட் இந்த காவேரி இன்ஜின் பத்தின வீடியோல பார்த்திருந்தோம். இது அந்த வீடியோவுடைய கன்டினியூவேஷன் பார்ட் 2 அது மாரி கூட வச்சுக்கலாம். ஸோ ரஷ்யாவிற்கு இந்த டாரஸ் மிசைல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பல பரீட்சையா தான் இருக்க போகுது. பிகாஸ் ரஷ்யனால அத தடுக்க முடியாது அப்படிங்கிறது இல்ல. தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ இந்த காணொளியில இந்த டாரஸ் மிசைல சோக் பண்றதுக்காக ரஷ்யா எது மாரியான யுக்திய கையாள போறாங்க அப்படிங்கிறதையும், காவேரி இன்ஜின் இந்தியாவின் வருங்காலத்திற்கு ஏன் முக்கியம்? ஹேஷ்டாக் ஃபன் காவேரி இன்ஜின் ஏன் பிரபலமானது? அப்படிங்கிற ஒரு சில செய்திகளையும் இந்த காணொளியில நம்ம பார்த்து முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவான, இம்பார்ட்டன்டான நியூஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டாரஸ் மிசைல ரஷ்யாவுக்கு எதிரா ஏவுனாதான் பிரச்சனை. சப்போஸ் ரஷ்யாவுக்கு எதிரா மிசைல் ஏவாத மாதிரி ரஷ்யா காய் நகர்த்துனாங்கன்னா ஆட்டம் சிம்பிள். அதுதான் இங்க ரஷ்யா செய்ய முயற்சி பண்றாங்க. இதற்கு ரஷ்யா கையில பல ஆப்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது உக்ரைன்ல இருக்கும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்பேஸ்கள், ரன்வேக்கள் இது போன்ற முக்கிய தளங்களை அளிக்கிறது. இது மூலமா டாரஸ உக்ரைனியர்களால ரஷ்யாவுக்கு எதிராக ஏவ முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஏர் லான்ச்டு வெர்ஷன். அதனால கண்டிப்பா இதற்கு ரன்வேக்கள் இல்ல போர் விமானங்கள் வேண்டும். இரண்டாவது, கமாண்ட் சென்டர்கள் மூலியமா அந்த மிசைலை கைட் பண்றதுக்கோ இல்ல டேட்டாவை ஃபீட் பண்றதுக்கோ ஒரு இடம் தேவை. அந்த கமாண்ட் சென்டர் அப்படிங்கிறதும் இல்லைன்னா இட்ஸ் இம்பாசிபிள் டு ஸ்ட்ரைக் ரஷ்யா வித் டாரஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சப்போஸ் நீங்க கேட்கலாம், உக்ரைனின் நட்பு நாடுகள் மற்றும் நேட்டோ நாடுகள் இருந்து சப்போஸ் இதை ஏவுனாங்கன்னா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா இது 500 கிலோமீட்டர் அப்படிங்கும் போது ஏதோ ஒரு நேட்டோ நாடு உக்ரைனுக்குள்ள பூந்து உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக அந்த 500 கிலோமீட்டர் ரேஞ்சை வச்சு அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு கஷ்டமான செயல். அதை மீறி அவங்க பண்றாங்க அப்படின்னா பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது மாதிரி பண்ணணும்னா ஏற்கனவே இவங்க பண்ணியிருக்கலாம். பட் இது வரைக்கும் பண்ணாத காரணத்தினால இனிமேலும் அதை பண்றதுக்கு அவங்க தயங்குவாங்க. ஏன்னா இட் வில் பி அ டைரக்ட் கான்ஃபிளிக்ட் வித் நேட்டோ ஆர் தேர்ட் கண்ட்ரி வித் ரஷ்யா அப்படின்னு போறதுனால அந்த ஒரு ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாய்ஸா ரஷ்யாவுக்கு இது இருக்கு. செகண்ட், நேரடியா ஜெர்மனியை ஷேக் பண்ற மாதிரி ஒரு சம்பவம். எப்படி நார்த் ஸ்ட்ரீமை கட் பண்ணி சில காலம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே கேஸ் தட்டுப்பாட்டை ரஷ்யா செயற்கையா உருவாக்குனாங்களோ, அது போல பால்டிக் கடல்ல இருந்து ஜெர்மனிக்கு போகக்கூடிய இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை கட் பண்ணி விடுவது. பெரும்பாலும் இந்த நேட்டோ நாடுகள் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இது மாதிரி நார்த் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அண்டர்லைன் பைப்லைன்ஸ் இதை நம்பிதான் அவங்க இன்டர்லிங்க் அண்ட் கனெக்டடா இருக்கிறாங்க. ஸோ இதை கட் பண்றது அப்படிங்கிறது அவங்களுடைய கனெக்ஷன், அவங்களுடைய வெளி உலகத்தை கட் பண்ற மாதிரி. இவன் வந்து அவங்க ஸ்டார்லிங்க் அது மாதிரி பயன்படுத்தலாம். ஆனா முக்கியமான ஜெர்மனியின் இன்டர்நெட் சப்ளைஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ், அவங்களுடைய பேங்க்ஸ் இது மாதிரியான இடத்துல எல்லாம் இந்த ஃபைபர் ஆப்டிக் சிஸ்டம் தான் பயன்படுத்தப்படும். அவ்வளவு முக்கியமான அதற்கு பயன்படக்கூடிய இந்த இன்டர்நெட் சப்ளை கேபிளை கட் பண்ணும்போது இது மேஜரா ஜெர்மனியை அஃபெக்ட் பண்ணும். இதை ரஷ்யா அவங்களுடைய கிலோ கிளாஸ் சப்மரீன்களை கொண்டு இல்ல அண்டர் வாட்டர் ட்ரோன்களை கொண்டு ஈஸியா பண்ண முடியும். பட் மேட்டர் என்னன்னா, இது வரைக்கும் நடத்தப்பட்ட அண்டர் வாட்டர் கேபிளுக்கெல்லாம் சைனா காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்ட், எலக்ட்ரானிக் வார்ஃபேர்.
இது ரொம்பவும் ஆப்வியஸா இந்த போர்க்களத்துல இந்த காலகட்ட போர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த வீடியோ பார்க்குற நம்மள எத்தனை பேருக்கு கலினின்கார்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்கிறது தெரியும்? ஸோ பால்டிக் கடல்ல நேட்டோ நாடுகளுக்கு மத்தியில சின்னதா இஸ்ரேல் மாதிரியான ஒரு நிலப்பரப்பை ரஷ்யா கொண்டு இருக்கிறாங்க. அந்த நிலப்பரப்பு தான் கலினின்கார்ட். இது ரஷ்யாவின் சோக் பாயிண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இது அங்க இருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான சோக் பாயிண்ட் தான். ஏன்னா ரஷ்யா நேரடியா நேட்டோ நாடுகள் அனைத்தையும் அவங்களால வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அவங்க உக்ரைனை தாண்டணும், பெலாரஸை தாண்டணும், போலாந்து தாண்டணும். இது மாதிரி நாடுகள் தாண்டினாதான் அந்த சேஃபா இருக்கக்கூடிய யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளை அக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த கலினின்கார்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ஸோ இப்படி வராம அவங்கனால பின்வாசல் வழியா அவங்கனால வர முடியும். ஸோ அது மாதிரி தான் இந்த கலினின்கார்டு அப்படிங்கிற இடத்த ரஷ்யா யூரோப் யூனியன்ல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆக்டிவேட் பண்ணும் பட்சத்துல லைக் ஜிபிஎஸ், ரேடார் இல்ல கம்யூனிகேஷன் டிவைசஸ் ரஷ்யா ஜாம் பண்றதன் மூலியமா அவங்கனால ஜெர்மனிக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் சைனை கொடுக்க முடியும். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன், இது கொஞ்சம் எஸ்கலேஷன் டைப்பான ஆப்ஷன் தான். என்னன்னா இந்த பால்டிக் ஃபிளீட்ல இருக்கக்கூடிய ஜெர்மனியின் பால்டிக் படைகளுக்கு எதிராக ரஷ்யா அவங்களுடைய பால்டிக் ஃபிளீட்டை கொண்டு போய் நிறுத்துவது. டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல இருந்து ஏவக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்களுடைய போர்க்கப்பலை ஜெர்மனியின் பால்டிக் ஃபிளீட்டுக்கு எதிராக அவங்க நிறுத்துவதை கொஞ்சம் சீரியஸா இல்ல எஸ்கலேட் ஆகும் பட்சத்துல இந்த காய் நகர்த்தல் நகர்த்தப்படும். இது எல்லாமே ஒரு வார்னிங் சைட்டா, நீ டாரஸ உக்ரைனுக்கு கொடுத்தினா உனக்கு அடுத்தது இது மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும், பெருசா நடக்கும், அதற்கான முன்னெச்சரிக்கை தான் இது ஒரு சாம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஆப்ஷன்ல இருந்து ரஷ்யா ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பட்சத்துல உக்ரைனுக்கு இந்த டாரஸை வழங்க ஜெர்மனி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ இது ஒரு சோக் பாயிண்ட். சப்போஸ் உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க, அடுத்து உக்ரைன் ஏவுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜெர்மனி மூலமாவே உக்ரைனுக்கு அதை பயன்படுத்த தடை விதிக்கணும் அப்படின்னா அதற்கு ரஷ்யா கையில ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. டாரஸ் மிசைல் அப்படிங்கிறது கண்டிப்பா உக்ரைனியர்களால மட்டும் பயன்படுத்த முடியாது. இதற்கு ஜெர்மன் ட்ரூப்ஸோடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா அந்த மிசைல் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மிசைல் எங்க வச்சு லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கல் டீடைல்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஜெர்மன்ஸ் மட்டும் தான். ஸோ கண்டிப்பா உக்ரைன் பேஸ்ல ஜெர்மன்ஸின் உதவி இல்லாம அந்த மிசைலை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனியர்களால வெற்றிகரமா ஏவ முடியாது. விச் மீன்ஸ் ரஷ்யாவை தாக்குறதுக்கு ஜெர்மன் படைகள் உதவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது ஒன்னே போதும் ரஷ்யா நேரடியா ஜெர்மனியை தாக்குறதுக்கு. ஸோ இதுதான் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்ப ரஷ்யாவின் பல மினிஸ்டர்ஸும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் உக்ரைன் டாரஸை கொண்டு நேரடியா ரஷ்யாவை தாக்கும் பட்சத்துல, மிசைலை ஏவும் பட்சத்துல, அதை அழிச்சாலும் சரி இல்ல நாங்க அதை இன்டர்செப்ட் பண்ணாலும் சரி, ஒன்ஸ் எங்க மீது டாரஸ் மிசைல் ஏவப்பட்டால் ஜெர்மனியின் அனைத்து மிலிட்டரி பேஸ்களும் ரஷ்யாவின் மிசைல்களால் குறிவைக்கப்படும். குறிப்பா டாரஸை உருவாக்கும் அந்த உற்பத்தி நிலையம் முழுமையா ரஷ்யாவால் தாக்கி அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்து அவ்வளவு தூரம் பல இன்டர்செப்டார்ஸ் தாண்டி போகணும் இல்லைங்களா? ரஷ்யானால இது சாத்தியமா? ஒரு மிசைல்னால சாத்தியம், அதான் ஒருஷ்னிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சமீபத்துல ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கு உக்ரைனை தாக்கி உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. இதுதான் எங்களுடைய புது மிசைல், அதாவது கின்சால் சாத்தாந்து அப்படிங்கிற மிசைலை தாண்டி போர்க்களத்துல பயன்படுத்துற மாதிரியான அன்இன்டர்செப்டபிள் மிசைலா எங்களுக்கு திகழும் அப்படின்னு ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் மூலியமா வெளிப்பட்டதா இந்த ஹைப்பர்சானிக் வார்ஹெட் உடைய ஒருஷ்னிக் மிசைல். இந்த ஒருஷ்னிக் மிசைல்ல 12 ஹைப்பர்சோனிக் வார்ஹெட் இருக்கக்கூடியது. ஸோ பட்டுன்னு விழுவும். அதை நீங்க வீடியோல பார்க்கலாம். அன்ஸ்டாப்பபிள் ஈவன் ஜெர்மன்ஸ்னால கூட. இதை கொண்டு உங்களை அடிப்போம் அப்படின்னு ரஷ்யா நேரடியா ஜெர்மனியை மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த மிரட்டல் இதோட நிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டாரஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவிற்கு சிவியரா அடி கொடுக்கக்கூடியது. இதை ரஷ்யனால தடுக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை, பட் தடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை எப்படி உக்ரைன் பயன்படுத்துறாங்களோ அது மாதிரி. போன காணொலி பார்த்தவங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு லோ ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடியது, அந்த 500 கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட மிசைல் அப்படின்னு. என்டையரா இந்த 500 கிலோமீட்டர் 0ல இருந்து 500 கிலோமீட்டர் இந்த மிசைலை கவர் பண்ற மாதிரி இவங்க ஏவுனாங்க அப்படின்னா ரஷ்யர்களால இதை ஈஸியா டிடெக்ட் பண்ணி அழிக்க முடியும். பிகாஸ் இந்த டாரஸ் மிசைல் எவ்வளோக்கு நம்ம கிட்ட வச்சு ஏவுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டக்குன்னு இது வந்து லோ ஆல்டிடியூடுக்கு போகக்கூடியது. கம்ப்ளீட் ரேஞ்சை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா இது கிட்ட போகும்போது தான் லோ லெவல் அந்த லோ ஆல்டிடியூடா அடையும். வித்தின் 100 மீட்டர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் போவோம். அந்த இடத்துல தான் ரஷ்யாவின் ரேடார்களால கண்டுபிடிக்க முடியாத சிக்கல் ஏற்படும். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது இந்த 400 கிலோமீட்டர் இல்ல இந்த 450 கிலோமீட்டர் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வானத்திலிருந்து கிராஜுவலா இது வந்து லோ ஆயிட்டு வரும். அப்படிங்கும் போது ரஷ்யாவின் ரேடார்களால இது ஈஸியா கண்டுபிடிச்சு இதை அங்கேயே அழிக்க முடியும். ஸோ உக்ரைனியர்கள் இதை எங்க பயன்படுத்துறாங்க, எப்படி லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை அன்இன்டர்செப்டாகவும் இல்ல இன்டர்செப்டாகவும் மாற்றக்கூடியது. ஸோ இங்க இருக்கிற விஷயம் இதுதான். இப்ப இங்க ஜெர்மனி இந்த யுத்தத்துக்குள்ள இறங்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி எந்த நேட்டோ நாடுகளுக்குமே இல்லை. அதை மீறி இந்த டாரஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு தரும் பட்சத்துல ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஜெர்மனி தள்ளப்படும். அதற்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.
குறிப்பா இந்த ஃபெட்ரிச் மேன் அப்படின்னு சொல்லணும்னா, இதற்கு முன்னாடி இருந்த ஒலாஸ்காவை விடவும் ரொம்ப தீவிரமா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஏவுகணைகள முழு ரேஞ்சுல பயன்படுத்துறதற்கும் அனுமதி குடுத்துட்டு வராரு. ஐ மீன் ஜெர்மனி இங்க ரொம்ப ஆக்டிவா உக்ரைன்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த ஃபெட்ரிச் மேனோட ஆக்டிவிட்டி மூலியமா. கான்ஃப்ளிக்ட் ஆனது ஜெர்மனி மூலியமா மிகப்பெரிய அளவுக்கு மாறுறதுக்கே அதிகமான சான்ஸ் இருக்கு. ஃபன் காவேரி இன்ஜின் அப்படிங்கிற வசனம் எக்ஸ்ல பெருசா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனா இது ஏன் ட்ரெண்ட் ஆனது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்தியாவின் இந்த இண்டிஜினியஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படும் காவேரி இன்ஜின் ரஷ்யால இன்ஃபிளைட் டெஸ்ட்ல பாஸ் ஆனது. அதே நேரத்துல F404 இன்ஜினுக்கான டிலே இருக்கும் அப்படின்னு GE ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தினாலையும் சொல்லப்பட்டது. இந்த 2 செய்தியும் நம்ம டிஃபென்ஸ் அனலிஸ்ட், டிஃபென்ஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மத்தியில ஃபன் காவேரி இன்ஜின் அப்படிங்கிற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ண வச்சது. பிகாஸ் காவேரி இன்ஜின் 49 to 51 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை வெறும் ட்ரை த்ரஸ்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. வெட் த்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 73 to 75 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை தரக்கூடியது. இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா W88 இன்ஜின் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கும் ரஃபேல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் இதே அளவுக்கான ட்ரஸ்ட்டை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதே நம்ம F404 IN-20 அப்படிங்கிற இந்தியாவுக்கு வழங்கக்கூடிய அமெரிக்காவின் இன்ஜின் வேரியண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது 9 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட் தான் வித்தியாசம் வருது. அப்ப ஜி கிட்ட இருந்து இவ்வளோ டிலேவா வாங்குறதுக்கு பதிலா அந்த காசை நம்ம காவேரி இன்ஜினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இண்டிஜினியஸா மாத்தி தேஜஸ் மார்க் 1, மார்க் 2 போன்ற நம்மளுடைய தேசி ஜெட்ஸ்க்கு பவர் அப் பண்ணலாமே அப்படிங்கிறது தான். அந்த காரணம் தான் இந்த ஃபன் காவேரி இன்ஜின். இப்ப ஸ்கை ட்ரையல்ஸ்ல இருக்கும் இந்த இன்ஜின் அண்ட் ட்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான நடவடிக்கையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சப்போஸ் காவேரி இன்ஜின் ஒன்ஸ் அதோட எல்லா டெஸ்டையும் கிளியர் பண்ணிட்டா இந்த உலகத்திலே இன்ஜின் தயாரிக்கும் முக்கியமான அந்த 7 நாடுகள்ல 8வது நாடா இந்தியா போய் சேரும். #Tony for a reason. இந்தியா 220 தேஜஸ் MK1Aக்கு ஒரு இன்ஜினுக்கு $10 மில்லியன் கொடுத்து 220 இன்ஜினுக்கு அவங்க காசை கொடுத்து வாங்க போறாங்க. ஆனா இது டிலே ஆகிட்டு இருக்க ஒரு பக்கம் வேணுமுன்னே டிலே செய்யறது தான். சப்போஸ் இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம காவேரி இன்ஜின் ரெடி ஆகும் பட்சத்துல நம்ம அந்த காஸ்ட் கட்டிங்கை பண்ணி KEEவின் ஆஃப்டர் பர்னர் இன்ஜின் ரீப்ளேஸ் செய்யும். இப்போ வரைக்கும் நம்ம டெஸ்ட் செய்யப்பட்டுட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கிற இன்ஜின் எல்லாமே ட்ரை ட்ரஸ்ட்ல செயல்படக்கூடிய வகையில தான் இருக்கு. இதை வச்சு நம்மளால கதக் அண்ட் அப்கமிங் UCAVக்கு பவர் அப் பண்ண முடியும். அதுவே ஒரு போர் விமானத்திற்கு நம்ம பவர் அப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த வெட் ட்ரஸ்ட், அதாவது ஆஃப்டர் பர்னர் அப்படிங்கிற டெக்னாலஜி கண்டிப்பா இருந்தாகணும். அப்பதான் அது போர் விமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஜினா இருக்கும். இதை நம்மளால 2035 தான் அச்சீவ் பண்ணி போர் விமானத்துல இன்டெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு டைம்லைன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தேஜஸ் MK1A காவேரி இன்ஜினை கொண்டு செயல்படணும் அப்படின்னா 2035 வரை தேவைப்படுது. அதை தொடர்ந்து நம்ம தேஜஸ் மார்க் 2 TED-BFக்கு இந்த காவேரி இன்ஜினை பயன்படுத்துவோம். ஸோ தேசி ஜெட்டுக்கு தேசி இன்ஜின் அப்படிங்கிறது 2035 தான் ஒரு விஷனரி பார்த்தா இருக்கு. நெக்ஸ்ட் AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு வந்தோம்னா காவேரி 2.0 அப்படின்னு டெடிகேட்டடா ஒரு ப்ராஜெக்டை நம்ம நடத்திக்கிட்டு வரோம். அதுல சுமார் 90 to 100 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினை நம்ம ரெடி பண்றதுக்கான ப்ராசஸ்ல தான் இறங்கி இருக்கிறோம். பட் இந்த 2035 அப்படிங்கிற டைம் கேப் வரைக்கும் நம்ம இந்த காவேரி இன்ஜினை நம்பிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங். ஸோ அதற்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் இந்த GE நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கின F404 இன்ஜின், F414 இன்ஜின் கேம் பிளேக்கு வருது. இது போக 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்காக சாஃப்ரனுடன் TOT தரக்கூடிய இன்ஜின் டீலை போட்டிருக்கோம். பிளஸ் ரஷ்யாவின் AL-31FP போன்ற 5ஆம் தலைமுறை போர் விமான இன்ஜின் டீலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு வரோம். போர் விமானத்திற்கான இன்ஜினை இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய இஷ்யூ என்ன வரும்னா ஜியோபாலிட்டிக்கல் டிலேஸ் தான். ஸோ உலக அரசியல காரணம் காட்டி நடக்கக்கூடிய டிலேஸ். என்னதான் இவங்க 100% 75% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னாலும் அதை வச்சுட்டு நம்மளால முழுமையா போர் விமானத்திற்கான இன்ஜினை உருவாக்க முடியுமானா ரொம்ப கேள்விகரமானது தான். அவங்க ரூட்டை மட்டும் தான் காமிப்பாங்க, அதுல கோடு போட்டு ரோடு போடுறதெல்லாம் நம்ம வேலையா தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தேஜஸ் சீரிஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட போர் விமானத்திற்கு நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து இன்ஜினை வாங்கி பவர் அப் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது கண்டிப்பா வேணும்னே பல இஷ்யூவா அமெரிக்கர்கள் கிரியேட் பண்ணுவாங்க. லைக் லைசன்ஸ் இஷ்யூ, இம்ப்ராப்பர் TOT, மெயின்டெனன்ஸ்னு பல குடைச்சலை தருவாங்க. இது மூலியமா போர் விமானங்கள் வருவதற்கு எங்களுக்கு டிலே ஆகுதுன்னே பல நாடுகளும் டீலை கேன்சல் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. இது நடந்திருக்கு, ஹிஸ்டரியில இருக்கு இது மாதிரி எல்லாம். ஆக அல்டிமேட்டா இந்தியாவுக்கு இண்டிஜினியஸ் இன்ஜின் அப்படிங்கிற ட்ரெண்ட் கண்டிப்பா வேணும். இப்ப நாமளும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு போர் விமானத்திற்காக இன்ஜினை தேடி நம்ம வேற நாட்டுக்கிட்ட நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது நமக்கே டிராபேக்கா போய் முடியும். பிகாஸ் எல்லாரும் ரஷ்யா மாதிரியே நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்தியாவின் இன்டர்னல் டிஃபென்ஸ் பாலிடிக்ஸ்க்காக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பாலிடிக்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இண்டிஜினியஸா ஒரு இன்ஜின் இருக்கணும் அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாததா அமையும்.
ஸோ இதுதான் இந்தியாவின் காவேரி இன்ஜினுக்கான தேடல். ஏன் #ஃபண்ட் காவேரி இன்ஜின் அப்படிங்கிறது ஏன் ட்ரெண்ட் ஆச்சு? ஸோ இப்போ நாம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஜின் எதற்கு பயன்படுத்தக்கூடியது? ஜெட்டை பவர் பண்ணும் இன்ஜின் நமக்கு எப்போ கிடைக்கும்? அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கு எல்லாத்திற்கும் இதுதான் பதில்கள். ஸோ இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன? அண்ட் முக்கியமாக இந்த ரஷ்யா ஜெர்மனி பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது எஸ்கலேட் ஆகுமா? மிரட்டியே வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். Until it's signing off from Ayudham Arivam and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.